ஊர் கூடுவோம், பள்ளி நாடுவோம், மேலாண்மை குழு அமைப்போம். பள்ளிக்கு பெருமை சேர்க்கும் பள்ளி மேலாண்மை குழுவை மறு கட்டமைப்பு செய்ய, அதாவது புதிய குழுவை தேர்ந்தெடுக்க அரசு அறிவுறுத்திய விதிகளின்படி தேர்தல் நடத்த தயாராகிக் கொண்டிருக்கிறது எம் பள்ளி. தேர்தல் பணி எங்களுக்கு ஒன்றும் புதிதல்ல. எங்கள் மேல்நிலைப் பள்ளி ஆசிரியர் திரு ஜெய்சங்கர் அவர்கள் கண்காணிப்பாளராக எங்களுடன் கரம் கோர்க்க தமிழ்த்தாய் வாழ்த்தோடு தேர்தல் திருவிழா தொடங்கியது. தலைமை ஆசிரியரின் வரவேற்போடும் கண்காணிப்பாளரின் கருத்துக்களோடும் ஊரின் முக்கிய பிரதிநிதிகள் மேலாண்மை குழுவை பற்றி சிறப்பாக கூறினர். பெற்றோர் உறுப்பினராக 18 பேர். அறப்பணி செய்யும் ஆசிரியர்களுக்கு மேலும் வலு சேர்க்கும் பெற்றோர் உறுப்பினர்களாக விருப்பமுடையோர் முன்வாருங்கள் என்று அழைக்க, பள்ளியில் அங்கம் வகிக்க புயல் போல் வரும் என் பூலாங்குளம் பெண்டிரை பாரீர். பள்ளி குடியிருப்பு பகுதியில் உள்ள பெண்களுக்குத்தான் முதலிடம் என்றதும் சிறு சிறு சலசலப்பு, பின் அமைதியானது. பின் முன்னாள் மாணவ உறுப்பினர்கள், ஐடிகே தன்னார்வலர், சுய உதவிக்குழு உறுப்பினர் என்று போட்டியின்றி உறுப்பினர்கள் தேர்வாயினர். சரி, இக்குழுவின் தலைவர் யாரோ என கேட்க அங்கு உருவானது போட்டி. 3 பேர் தலைவர் தேர்தலில் நிற்க திருமதி செல்வராணி அவர்கள் தலைவர் பதவியை தட்டிச் சென்றார். துணைத் தலைவராக திருமதி பிச்சம்மாள் பொறுப்பேற்று உறுப்பினர்கள் யாவரும் உறுதிமொழி ஏற்றனர். அனைவரும் பாராட்டு கரவொலி எழுப்ப அமைதியான முறையில் தேர்தல் முடிந்தது. அவ்வளவுதானா? இல்லை இல்லை, வெற்றி சான்றிதழ்கள் அனைவருக்கும் கொடுக்கப்பட்டது. அமைதியான முறையில் எம் பள்ளி மேலாண்மை குழு உருவாக பெற்றது.